ரஷ்யாவுக்கு ஆதரவாக யுக்ரைனில் போரில் ஈடுபட்டு தாயகம் திரும்பிய வடகொரிய ராணுவ வீரர்களை அதிபர் கிம் ஜாங் உன் கட்டி தழுவி வரவேற்றார். ரஷ்யாவில் இருந்து திரும்பிய வடகொரிய ராணுவ பொறியியல் பிரிவை வரவேற்கும் விழாவில் அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டார். ரஷ்யாவில் 120 நாட்கள் பணியின் போது வடகொரிய வீரர்கள் வீரமுடன் செயல்பட்டதாக கிம் பாராட்டினார். வீரர்களை கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்தார். 정신 세계와 전투 위훈을 높이 평가해 주시면서 뜨겁게 격려하셨습니다. 구호를 위한 성전에서 발휘한 우리 군인들의 용감성과 영웅성은 우리 국가의 제일 가는 긍지로 김정은 동지께서는 당과 혁명 위협에 대한 군인의 충성을 하나같은 용감성으로 빛나는 미훈으로 보여준 미덥고 장한 전투원들을 따뜻이 품어 안아주시며 효련의 정을 부어주셨습니다. தொடர்ந்து வீரர்களுடன் கலை நிகழ்ச்சிகளை கிம் கண்டு ரசித்தார். இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. யுக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் பணியாற்றிய 14,000 வடகொரிய ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் 6,000க்கும் மேற்பட்டோர் அதில் கொல்லப்பட்டதாக தென்கொரிய, யுக்ரைனிய மற்றும் மேற்கத்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.